சரிப்பா, நடந்தது நடந்தது இருக்கட்டும், நீ சாப்பிடுங்கப்பா. என்ன இதுக்காக இப்படி கோவப்பட்டுட்டு போனா? சரி, இவ தான் அமைதியா இருந்து தொலைச்சா என்ன? எதுக்கு இதெல்லாம் இவ பேசணும்? அதனால தானே இந்த பையன் கோவப்பட்டுட்டு போகுது. எல்லாம் பிரியாவை சொல்லணும். சாப்பிட்ற நேரத்தில் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு. ஐயோ, இப்போ சாப்பிடாம வச்சுட்டு போயிட்டு இருக்குது. கடவுளை, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல இவளுங்களை வச்சுக்கிட்டு. மா, எங்கம்மா அவரு? சாப்பிடலடி, எடுத்து கொண்டு போய் அடுப்படி பக்கம் வச்சுட்டு காணும் எங்கே போயிடுச்சு போல. ஏன்டி இப்படி பண்ற பிரியா? இன்னும் எந்த நேரத்தில் எதை பற்றி பேசுறதுன்னே உனக்கு தெரியாதா? ஏதாவது ஒன்று எப்போவாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்குது. அது பெருசாகி தேவையா? அக்கா வீட்டில் அது நடக்குது இது நடக்குது, நீ ஏன் சொல்ல போற? அங்கே அவங்க வாங்கி கொடுத்தா நமக்கு என்ன? அதான் ஓ பெருசாக 50,000 நான் கொடுப்பேன், அதெல்லாம் பெருசாக தெரியல போல. அவங்க ஒரு 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணது இவளுக்கு பெருசாக தெரியுதுன்னு சொல்லுது. உனக்கு அது என்னடி? அது அவங்க வாங்கி கொடுத்தா நான் 50,000 கொடுத்து நீ வாங்கிக்க, உனக்கு பிடிச்சதுன்னா தப்பா? ஏதாவது வாங்கிட்டு வந்தால் நீ கோளாறு சொல்லுவ, அதனால காசு கொடுத்து நீயே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறது ஒரு தப்பா? இதுக்கு போய் பெருசாக எடுத்துக்கிற? இதெல்லாம் சொல்லி இப்போ பாரு சண்டை வந்து சாப்பிடலை. ஏன் பிரியா இந்த மாதிரி நடந்துக்கிற? சாப்பிடும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்ப, இப்போ சண்டை தானே. நீ ஒன்றுமா அவர் சொல்கிறாருன்னு எப்பமா நான் பிடிக்கலன்னு சொன்னேன்? அவர் வாங்கிட்டு வந்ததா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரே சின்னதாக எதுவும் வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு ஓகே தான், ஹாப்பியாக தான் இருப்பேன். ஆனால் அவர் வாங்கியே கொடுத்ததில்ல. அக்கா வீட்டில் மாமா அக்காவுக்கு வாங்கி கொடுத்தது எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. ஓ, அக்காவுக்கு எப்படிலாம் வாங்கி தர்றாரு மாமா, இருக்கிற காசு அவ்வளோத்தையும் அக்காவுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறாரு. செலவு பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் அக்காவுக்கு பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறாரு. நாளைக்கு என்ன செலவுனே தெரியாமல், செலவுக்கு என்ன பண்ணுவோன்னே தெரியாமல் பண்ணுறாரே அப்படின்னு எவ்வளோ பாசப்பிரிய வச்சுருக்காருன்னு தோணுச்சு. ஆனால் இவர்கிட்ட பர்த்டே சொன்னாலும் ஞாபகமே இருக்காது. நான் சொல்லி அன்னைக்கு காலையில் சொல்லி அதுக்கப்புறம் இந்த காசு கொடுத்து பிரியா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க பிரியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி போவார். அப்போ அதை பார்த்தா நம்ம வாங்கிக்கவா முடியும்? இவங்களா ஏதாவது நம்ம கிஃப்ட் பண்ணால் நமக்கு ஆசையாக இருக்கும். அதை சொன்னது ஒரு தப்பாம்மா, சொன்னது ஒரு தப்பா? கடைசியில் கடவுளாக பார்த்து காசும் இல்லாமல் போச்சு, சொத்து சோகம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்போ நடுத்தெருவில் தான் நின்றுட்டுருக்கோம். எல்லாம் புரியுதுதான், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்கு இப்படி கோவப்பட்டு போனால் நான் என்ன செய்ய? இல்லை பிரியா, இந்த மாதிரி நேரத்துலலாம் எதுவுமே சொல்லாத. டக்குன்னு சாப்பாடு மேலே கோவத்தை கட்டிட்டு போய்கிட்டே இருக்காரு பாத்தியா? சாப்பிட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பேசியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, சாப்பிடாம இப்போ வச்சுட்டு போனால் நமக்கு தானே சங்கடமாக இருக்குது. ஏன்னாடா அந்த பையன் சாப்பிடலன்னு அவங்க அம்மா அக்கா வேற இங்கே இருக்கிறாங்க, என்ன நினைப்பாங்க? நம்ம பிள்ளைய சாப்பிட விடாமல் இந்த பிள்ளை இப்படி பண்ணுதே அப்படின்னு ஒரு மாதிரி சங்கடமாக நினைப்பாங்க. பிரியா, இப்படிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத, பாவம் தானே என்னதான் இருந்தாலும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம், அதுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு இப்படி கேள்வி கேட்குறதா சங்கடப்பட்டுட்டு போகிறாப்புல. அதுக்காக நீ நல்லா தான் இருக்குன்னு சொல்கிற, வேணும் உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, இது என்ன அப்படி இருக்குது, அது என்ன அப்படி இருக்குது அப்படின்னு ஏன் குறை சொல்லணும்? இதனால தான் நான் வச்சுட்டு போகிறேன், இதனால எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கு? மாப்பிள்ளைங்க பிரியா, வானே. மாப்பிள்ளைங்க பிரியா, உன் வீட்டுக்காரங்க அங்கே தான் போனார், இந்தா அங்கே உட்காந்துருக்காரு, கூப்பிடு. தம்பி நீயே கூப்பிடுறா, அவருக்கும் ஒரு சின்ன சண்டை, அதனால அவ கூப்பிட மாட்டா, நீயே கூப்பிடு மாப்பிள்ளைய. பிரியா, என்னம்மா சண்டை போட்ட? சும்மாவே இருக்க மாட்டியா? இருக்க சூழ்நிலையில சண்டை வேற தான் முக்கியம். ஏன் பிரியா அப்படி பண்ணிட்டு இருக்க? என்னம்மா சண்டை போட வச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி சரி, நான் மாப்பிள்ளைய போய் நான் கூப்பிட்டு வரேன். எங்க சோஃபால, அந்த சோஃபால உட்காந்து இருக்காரா? ஆமாண்ணே. ஏண்ணே, என்ன விஷயம்? இரு மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வரேன், பேசலாம். மச்சான் இங்க வாங்களேன், ஒரு நிமிஷம். சொல்லுங்க மச்சான், என்னவா இருந்தாலும் இங்கே இருக்கேன். மச்சான் ஒரு நிமிஷம் இங்க வாங்க, பேசுவோம் எல்லாரும் சேர்ந்து. சொல்லுங்க, பரவாயில்ல கேக்குது. இங்க வாங்க நான் சொல்றேன். வாங்க இங்க. சரி சரி, இந்த வரேன். அண்ணே எவ்வளவு தூரம் கூப்பிடுது, இங்க வாங்கன்னு. எங்க வந்து உட்காந்து அவருக்கு என்ன ரொம்ப பண்றாருதாமா? சரி விடுடி, கோவப்படாதடி, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க பிரியா? ஏன் மச்சான் என்ன கோவம்? நான் இருக்கிற நிலைமையில சண்டை ஒண்ணுதான் முக்கியமா? ஏன் சண்டை போடாம இருந்தா என்ன மச்சான்? ஆமாங்க, உங்கள் தங்கச்சிக்கிட்ட நான் தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஏங்க நீங்கள் வேற சும்மா எனக்கு என்ன சண்டை போடணும்னு ஆசையா என்ன? சும்மா இருப்பீங்களா? சும்மா இங்கே பாருங்க, உங்கள் இன்னொரு தங்கச்சிக்கு அவங்க வீட்டுக்காரர் என்ன வாங்கி கொடுத்தாலும் இப்போ வந்து பிரியா சொல்லிட்டு இருக்கே, இப்போ இருக்க நிலமையில நான் என்னங்க வாங்கி தர்றது? அவங்க இப்போ என்னமோ வாங்கி தர, கேக் வாங்கியிருக்காங்க 1000 ரூபாய்க்கு. ஏங்க பிறந்தநாள் 50,000 கொடுப்பேங்க. காஸ்ட்லி கிஃப்டெல்லாம் கூட கேட்டு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் பெருசாக தெரிலங்க. உங்கள் மாமா 1000 ரூபாய்க்கு உங்கள் தங்கச்சிக்கு கேக் வாங்கிட்டு கொடுத்தாராம், அதான் அமுதா அன்னைக்கு. அது ஒரு பெருசாக சொல்கிறாங்க, வந்து சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு சாப்பிட விடாமல் அது நோயிட்டு இருக்காங்க.
எப்படிங்க சாப்பிட்றது சொல்லுங்க, எப்படி சாப்பிட்றது? நம்ம இருக்க சூழ்நிலை வேலை கிடைக்குமா என்னன்னு ரொம்ப கஷ்டத்தில் நான் இருக்கேன். வேலையும் கிடைக்காம ஒன்றும் கிடைக்காம என்னடா பண்ணுவோன்னு ஏறி ஏறி கம்பெனி ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்கேன். லாஸ்ட்டில் கம்பெனி வச்சுருந்தவனே அது அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தா வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது இந்த பிரியா நிம்மதியாக என்ன சாப்பிட விடுதா? அதுவும் இல்லை. என்னதாங்க பண்ண கஷ்டமாக இருக்குங்க. சரி விடுங்க மச்சான். என்ன பிரியா நீ? ஏன் பிரியா அறிவு இருக்கா இல்லையா? எந்த நேரத்தில் எதை பேசுவோன்னு உனக்கு தெரியாதா? இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்க மனுஷன் உன்னை எவ்வளோ செல்வாக்க வச்சுருந்தாரு, எவ்வளோ நீங்கள் சந்தோஷமாக தானே இருந்தீங்க, ஒன்று கூட உனக்கு வாங்கி தராமல் வச்சுருக்காரு. இதை போய் நீ பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்க? அட போ பிரியா, சும்மா பாவம் அவரே கஷ்டத்தில் இருக்காரு. சும்மா நோய் 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 இப்படிலாம் சாப்பிடும்போது இப்படிலாம் பேசாத பிரியா. கஷ்டமாக இருக்கும். எனக்கா இருந்தாலும் கூட கஷ்டமாக இருக்கும். எல்லாம் சரிதானே, நான் என்ன பண்ணேன்? சாதாரணமா சொன்னேன் அவர்கிட்ட. இது ஒரு தப்பா? இது ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு சாப்பாட்டுல கோவத்தை காட்டிட்டு சாப்பாடு அது நல்லா இல்ல இது நல்லா இல்லைன்னு கோளாறு சொல்லிக்கிட்டு தூக்கி போட்டு போறாரு. இதெல்லாம் பண்ணலாமா? நம்ம இருக்க நிலைமை சோறே கிடைக்காம இருக்கிறோம். இப்படிலாம் தூக்கி போட்டு போறது நல்லாவா இருக்கு? அதை கேட்க மாட்டீங்களா யாரும்? என்ன திட்டுறீங்க? சாதாரணமா சொன்னேன், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, மாமா பண்றாருன்னு சொன்னது தப்பா? உடனே கோவம் வந்து போறாரு. சரி விடு, இனிமேல் இந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத. என்ன இல்லைங்க மச்சான், பிரியா ஏதோ ஒரு இதில் பேசியிருக்கு. இல்லை மச்சான், ஒரு மாதிரி பேசுதுங்கிறேன். அப்புறம் பேசுனது இல்லாமல் சரி ஓகே அந்த பேச்சாத்தோட விட்டுருக்கணும்ல. அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. அப்படியே விடுறதில்ல, அதையே திரும்ப 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 பேசிகிட்டே இருக்குது. அப்புறம் உம்முன்னு கொண்டு வந்து சாப்பாடு எடுத்து வச்சா மனுஷன் சாப்பிட தான் முடியுமா என்ன? நீங்களே சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு எங்கே நம்மளால முடியுது? கோவம் பொல்லா வந்துருச்சு எனக்கு. அந்த இடத்துல தான் கோவப்பட்டு நான் அப்படி பண்ணிட்டேன். சரி விடுங்க மச்சான், நான் வந்த பேச்சையும் மறந்துட்டேன் பாருங்களே. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் அங்கே உட்காந்துருக்கவங்கள கூப்பிட்டீங்க. அப்புறம் நான் அதை பற்றியே பேசாமல் மறந்துட்டு நின்றுட்டு இருக்கேன். சொல்ல வேண்டியதே சொல்லாமல். மச்சான் அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு 2-3 கடை போய் நான் விசாரித்தேன். இப்போதைக்கு உங்களுக்கு வேலைக்கு கம்பெனிலாம் நான் போய் விசாரிக்க முடியாது பற்றிலா. எனக்கு அந்த அளவுக்கு போயிட்டு விசாரிக்க முடியாது. அதனால நான் அங்கங்கன்னு போய் விசாரிக்கல. 2-3 ஹோட்டல் பார்த்துருக்கேன். அந்த ஹோட்டலில் என்னங்க? ஹோட்டலா? ஆமாம் மச்சான், ஹோட்டலில் என்ன வேலை? ஏன்னா இலை எடுக்கிற வேலை பார்த்துருக்கீங்களா? ஏங்க என்னங்க இதெல்லாம்? நான் ஒரு கம்பெனியே வச்சு நடத்தினவைங்க. அந்த கம்பெனியில் அத்தனை எம்ப்ளாயிஸை நான் வேலைக்கு வச்சுருந்தேங்க. நீங்கள் என்னடான்னா எனக்கு போயிட்டு ஹோட்டலில் ஒரு வேலை பார்த்துருக்கேன்னு வந்து அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்போ நான் நடுத்தருவில் இருக்கேன், இருந்தாலும் ஹோட்டலில் போய் வேலை பார்க்கணும்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. என்னங்க இதெல்லாம்? இப்போ வேணும்னு பண்ணுறீங்களா நீங்கள்? வேணும்னு தானே பண்ணுறீங்க ஒன்று ஒன்றும். யாருங்க உங்களை ஹோட்டலில் போய் எனக்கு வேலை பார்க்க சொன்னது? எனக்கு வேலை தேட எனக்கு தெரியும். 2-3 கம்பெனிஸ் நான் இன்றைக்கி போயிட்டு வந்திருக்கேங்க, கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னடான்னா ஹோட்டலில் உங்களுக்கு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன்னா என்னங்க உங்களுக்கே நல்லா இருக்கா இது? மச்சான் ஒரு நிமிஷம் இருங்க. ஹோட்டலில் என்ன வேலைன்னு நான் முதல்ல சொல்கிறேன். ஏங்க உங்களுக்கு இலை எடுக்கிற வேலை போய் நான் பார்ப்பேனா மச்சான்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இலை எடுக்கிற வேலையெல்லாம் நான் பார்க்க முடியுமா? பார்ப்பனா? ஐயோ, பின்ன ஹோட்டல்லன்னா அப்புறம் என்ன வேலை பார்த்துருக்க போகிறீங்க? அந்த வேலை தானே பார்த்துருக்க போகிறீங்க. அப்புறம் சொல்கிறீங்க அந்த வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே பாருங்க, ஹோட்டலில் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுங்க, சிஸ்டமில் தான் உங்களுக்கு ஒர்க்கு, வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு. மற்றபடி இது ஒரு பெரிய ஹோட்டலுங்க. இங்கே போயிட்டு உங்களை என்னங்க பேசுகிறீங்க? அதுவும் நான் போய் உங்களுக்கு இந்த வேலையை பார்ப்பேனா என்ன? நல்ல ஒரு வேலை சிஸ்டம் ஒர்க்கு, அதை கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் டபக்கு டபக்குன்னு பேச தெரியாமல் ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்காதீங்க. இலை எடுக்கிற வேலை போய் உங்களுக்கு நான் பார்த்துட்டு வருவேனா? எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்காதா? நீங்கள் என்ன லெவலில் இருந்துட்டு இப்போ இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு போய் நான் அந்த வேலையை பார்ப்பேனா என்ன? ஏனே ஹோட்டலில் இந்த வேலைக்கு பில் அக்கௌண்ட் இது மாதிரி பார்க்குற வேலைக்கு என்னென்ன பிரச்சனை? ஏன் போனா என்ன இவர்? உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நான் ஹோட்டலுக்கெலாம் வேலைக்கு போக முடியாது சரியா? நான் கம்பெனிஸ் பார்த்துருக்கேன். அங்கே எனக்கு சூப்பர் மேனேஜர் ஒர்க்கு இருக்குது. அவங்க கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. கூப்பிடுவாங்க, அப்போ நான் போய்க்கிறேன். நீங்கள் பேசாமல் இருங்க. ஹோட்டலு ஏதாவது ஒரு சின்ன சின்னது இதெல்லாம் பார்க்குற வேலைலாம் இருக்கக்கூடாது. மச்சான் வேலை கிடைக்கட்டும் கம்பெனிஸில், இல்லை நான் சொல்லலை. அங்கே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் அங்கங்கே தெரியறதுக்கு அலையிறதுக்கு கொஞ்சம் இங்கே போய் பார்க்கலாமேன்னு தான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் நீங்கள் போகிற வரைக்கும் இங்கே போகலாம்ல. இங்கேயும் மந்த்லி ஒரு நல்ல சேலரி தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பற்றி டீட்டெயிலாக பேசலை, பட் உங்களை வர சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு நம்ம சேலரியை பற்றி பேசிக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இது ஒரு பெரிய ஹோட்டல், சின்ன ஹோட்டல்லாம் கிடையாது. என்னமோ நான் ஏதோ உங்களுக்கு ஆகாத வேலையை பார்த்துட்டு வந்த மாதிரி இப்படி பேசுகிறீங்க. தெரிஞ்ச ஹோட்டல் வேற.
அண்ணே, அவரு கம்பெனி வச்சு நடத்தினவர், அதனால போகிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவார் போல. வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கே போனாதான் என்னன்னு நான் கேட்குறேன். வேலையே இல்லை, சும்மா வெட்டியாக இருக்கும். ஏன் அது வரைக்கும் இங்கே போனா என்ன? போகலாமே, ஏன் அது கூட போகக்கூடாதா? இங்கே பாருங்க மச்சான், எங்கள் சொந்தக்காரங்க யாராவது அங்கே ஹோட்டலுக்கு வராங்கன்னு வைங்க, ஹோட்டலில் வேலை பார்க்குறான் அவன், இவனுக்கெல்லாம் இதுதான் தேவையா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க மச்சான். முன்னாடி நல்லா பேசுவாங்க, மூஞ்சிக்கு முன்னாடி, முதுகுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏதோ எனக்கு ஹோட்டலில் வேலை பார்க்குறதுக்கெலாம் செட் ஆகாது மச்சான், நான் பார்த்துக்கிறேன், வேண்டாம் விடுங்க. ஹோட்டலில் பார்க்குற வேலையை போயிட்டு இப்படி இலக்காரமாக பேசுகிறீங்க. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வேலை எச்சியில் எடுக்கிற வேலையிலேருந்து டீ மாஸ்டர்லேருந்து அவ்வளோ வேலையுமே நான் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னமோ ஹோட்டல் வேலையை வந்து சீப்பாக பேசுகிறீங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் இப்போ ஒரு நல்ல போஸ்டிங்கில் நான் இருக்கேன். இப்படிலாம் சீப்பாக பேசாதீங்க மச்சான், சொல்லிட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, நான் ஹோட்டலுக்கெலாம் வேலைக்கு போக முடியாது. அது எனக்கு கொஞ்சம் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நான் போக முடியாதுங்க. நான் வேலை தேடி நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு வேலை தேடுற வேலைலாம் வச்சுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல எங்காவது வேறு மேனேஜர் போஸ்டிங் ஏதாவது ஒன்று பார்ப்பாரா? இப்போ தான் ஹோட்டலில் போயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கானுமா. அதெல்லாம் யாருங்க போவாச்சுமா? ஏதோ இல்லாத வேலைக்கு சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்கு போனா என்னவா? உன் புருஷ பண்ணுறது ஒன்றும் சரியில்லடி. இந்த வேலைக்கு என்ன குறைச்சல்? என் பிள்ளை எல்லா வேலையும் பார்த்த பிள்ளை, எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இப்போ நல்ல ஒரு வேலையில் இருக்கியான். அது தெரியுமா உங்களுக்கு? இன்னமும் ஹோட்டலில் வேலை பார்க்குறத ஒரு சீப்பாக பேசுகிறீங்க எல்லாரும். இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. என்ன மச்சான், இப்போ அந்த வேலைக்கு நீங்கள் போக முடியாதுன்னு முடிவெடுக்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் போங்கன்னு தான் சொல்கிறேன். உங்களை இப்போவே நான் போக சொல்லலை. கொஞ்சம் அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் போகலாமே. இதில் என்ன இருக்குது தப்பு? இல்லைங்க, நமக்கு செட் ஆகாது ஹோட்டல்லாம். நான் வேலை தேடி பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு பார்க்க வேணாம், விடுங்க.